தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 2021 மே மாதம் முதல் 2026 பிப்ரவரி வரையிலான 5 ஆண்டுகளுக்கு 5 முழு வரவு செலவு தாக்கல்களும் 2021-22 ஆண்டிற்கான ஒரு திருத்தப்பட்ட தாக்கலும் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் மொத்த செலவு சுமார் 15 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021-22 2.9 லட்சம் கோடி ரூபாயும் 2022-23 3.14 லட்சம் கோடி ரூபாயும் 2023-24 3.52 லட்சம் கோடி ரூபாயும் 2024-25 சுமார் 4 லட்சம் கோடி ரூபாயும் 2025-26 4.3 லட்சம் கோடி ரூபாயும் என செலவு பெருகியுள்ளது. ஆனால் உட்கட்டமைப்பு வளர்ச்சி, தொழில் பெருக்கம், நிரந்தர வேலைவாய்ப்புகள் இவையெல்லாம் வெறும் வாக்குறுதிகளாகவே இருக்கும் நிலையில் இந்த பிரம்மாண்ட செலவுகளால் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வளர்ச்சி என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. காக்கை உட்கார பணம் பழம் விழுந்த கதை போல கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தொழில் நிறுவனங்கள் மற்றும் திட்டங்களால் தற்போது திமுக ஆட்சியில் மாநிலம் பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது. ஆனால் அதை ஏதோ தங்கள் ஆட்சியின் சாதனை என வெட்கமே இல்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டி சிலாகித்து வருகிறார் ஸ்டாலின். திமுக தலைமையிலான அரசு 2021 முதல் இதுவரை 10.27 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்ததாகவும் அதன் மூலம் 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாகவும் பெருமை பேசுகிறது. ஆனால் உண்மை என்ன? வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதா என பார்த்தால் தமிழகத்தில் அதிக தொழிற்சாலைகள் உள்ளன. ஆனால் அவற்றில் நிரந்தர பணியாளர்களை விட ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்படுபவர்களே அதிகம் உள்ளனர் என்கிறது புள்ளி விவரங்கள். தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதாக கூறிய நிறுவனங்கள் இந்த அரசின் கமிஷன் சுரண்டல்களால் தமிழ்நாட்டை விட்டே ஓடிவிட்டன. கிருஷ்ணகிரியில் 50 பணியிடங்களுக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை விண்ணப்பம் அளிக்க முட்டி மோதினர். ஆண்டிற்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகள், 5.5 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என தேர்தல் வாக்குறுதி கொடுத்த திமுக ஆட்சிக்கு வந்த பின் வெறும் 50,000 அரசு பணியிடங்களை மட்டுமே நிரப்பியுள்ளது. அனைத்து துறைகளிலும் ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு ஆட்களை எடுத்து உடன்பிறப்புகளின் பாய்க்கட்டை நிரப்பி வருகிறது. மலையை குடைந்து எலியை பிடித்த கதை போல மக்கள் வரிப்பணத்தில் கும்பல் கும்பலாக வெளிநாடுகளுக்கு சென்று ஸ்டாலின் ஈர்த்து வந்த சொற்ப முதலீடுகளால் பட்டதாரிகளின் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்பதே உண்மை நிலையாகும். வேலை வாய்ப்புகள் தான் இந்த லட்சணத்தில் உள்ளது என்றால் உட்கட்டமைப்பு வசதிகள் இன்னும் மோசமாக உள்ளன. 2025-26 வரவு செலவு கணக்கில் உட்கட்டமைப்புக்கு 57,231 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சாலைகள், பாலங்கள், நகர வளர்ச்சிக்கு 34,396 கோடி ரூபாயும், கிராம வளர்ச்சிக்கு 29,465 கோடி ரூபாயும், நெடுஞ்சாலைகளுக்கு 20,722 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 8,120 கிலோமீட்டர் கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டதாகவும் புதிய நெடுஞ்சாலைகளுக்கு பல கோடிகள் செலவிடப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் நடைமுறையில் இருப்பது என்ன? மதுரை போன்ற பெருநகரங்களில் கூட சாலைகள் சிதைந்து கிடக்கின்றன. வெள்ள அபாயம் தொடர்கிறது. திமுகவின் கூட்டணியான சிபிஐயின் எம்பி வெங்கடேசன் கூட மதுரை கார்ப்பரேஷனை கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுரை, விழுப்புரம் என ஸ்டாலின் செல்லும் வழியில் உள்ள கால்வாய்கள் எல்லாம் துணி கொண்டு மறைக்கப்படுகிறதே தவிர தூர்வாரப்படவில்லை என்பது இன்னும் கொடுமை. ஓசூரில் 400 கோடியில் டைட்டில் பார்க், விருதுநகரில் மினி டைட்டில் பார்க், தூத்துக்குடி, மதுரை, கடலூரில் புதிய பார்க்குகள், 250 கோடியில் 2 காலனி பார்க்குகள். எப்படி கேட்க காதில் தேன் வந்து பாய்வது போல உள்ளதா? ஆனால் 2021 சேலத்தில் அறிவிக்கப்பட்ட டெக்ஸ்டைல் பார்க் இன்னும் முழுமை பெறவில்லை என்பதே உண்மையாகும். கோயம்பேடு பட்டாபிராம் மெட்ரோ நீட்டிப்பு, பூந்தமல்லி சுங்குவார் சத்திரம் மெட்ரோ திட்டம் இவையெல்லாம் காகிதத்தில் மட்டுமே உள்ளன. மதுரை, கோவை மெட்ரோக்களுக்கும் போதிய தரவுகள் கொடுக்காமல் மத்திய அரசு மீது பழி போட்டு தப்பிக்க நினைக்கும் ஸ்டாலின் பட்ஜெட் கலந்தாய்வு கூட்டத்தில் ரயில் திட்ட நிதியை கேட்காமல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பின் நிதி கொடுங்கள் என கடிதம் எழுதி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் சுமை சுமார் 9.5 லட்சம் கோடியை நெருங்கியுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு, உட்கட்டமைப்பு, வளர்ச்சி என எதுவுமே இல்லை. அனைத்திற்கும் நிதி கொடுக்கவில்லை என மத்திய அரசு மீது பழியை போட்டு தப்பிக்க பார்க்கிறது திமுக. ஆனால் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கு 9,500 கோடி ரூபாய் முன்பணம் கொடுத்தும் பலன் இல்லை என்கிறது தரவுகள். 100 நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு கொடுத்த நிதியில் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.
திமுகவின் 4.5 ஆண்டுகால ஆட்சியில் சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஆளுநரிடம் புகார் அளித்துள்ளார். நகராட்சித் துறையில் சுமார் 2000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் இன்னும் வழக்கு பதியாமல் இழுத்தடித்து வருகிறது திமுக அரசு. 2026 மார்ச்சில் தமிழ்நாட்டின் கடன் 9.3 லட்சம் கோடியாக உள்ள நிலையில் வருவாய் பற்றாக்குறை 41,635 கோடி ரூபாயாக உள்ளது. செலவில் 62% அன்றாட செலவுகள், சம்பளம், ஓய்வூதியம், வட்டி, மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,807 கோடி ரூபாயும், விலையில்லா பேருந்து பயணத்திற்கு 6,300 கோடி ரூபாயும் கணக்கு காட்டப்பட்டுள்ளது. முறையாக திட்டமிடலின்மை, நிர்வாக திறமையின்மை, ஊழல், ஆடம்பர செலவுகள், வீண் விளம்பரங்கள் ஆகியவற்றால் வாங்கிய கடன் அனைத்தும் கடலில் போட்ட உப்பாகிவிட்டது என விமர்சிக்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். திமுக ஆட்சி என்றால் அழிவு என்பதை பறைசாற்றும் விதத்தில் பல அராஜகங்கள் மற்றும் ஊழல்களால் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தையும் தமிழ்நாட்டு மக்களையும் அழித்து வருகிறது ஸ்டாலின் அரசு. வரவு செலவு கணக்குகளும் தொழில் முதலீடுகளும் திமுகவினர் சொல்லும் வளர்ச்சி எண்களும் வெறும் பொய் என்பதை நாள்தோறும் வாழ்க்கையை ஓட்டவும், உயிருடன் வாழவும், உடைமைகளை பாதுகாக்கவும் தினம் தினம் போராடும் மக்கள் உணர்வர். செயல் இல்லாத வீண் வார்த்தை பேசும் எந்த ஆட்சியும் நீடிக்காது. 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு பின் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த வரலாறே இல்லை என்பதே திமுகவை மக்கள் வெறுப்பதற்கு சாட்சியாகும். 2026 ஆண்டிற்கு பின் திமுக ஆட்சிக்கு வரவே இல்லை என்பதே இனி வரலாற்று புத்தகத்தில் இடம்பெறும் என்கிறார்கள் உண்மை கள நிலவரம் அறிந்தவர்கள். திமுக ஆட்சி ஒளியட்டும், மக்களுக்கான இரட்டை இலை ஆட்சி மலரட்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேணுவாசகன்.